ஓகே. ஸோ நம்ம இப்போ போன கிளாஸ்ல விட்ட போன கிளாஸ்ல சால்வ் பண்ணோம் இல்லையா, யூஆர்எல் வேலிடேஷன். அது விட்ட இடத்துல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த இடத்துல யூஆர்எல் வந்து இந்த மாதிரி இப்போ ஹெச்டிடிபி போன கிளாஸ்ல இந்த ஹெச்டிடிபி முன்னாடி இருந்ததுன்னா இது ஒர்க் ஆகுதான்னு பார்த்தோம். ஆமா, இது வந்து ஒர்க் ஆச்சு. ஆனா இதே ஹெச்டிடிபிய வேற இடத்துல போட்டா, இந்த மாதிரி எங்கேயாவது நடுவுல போட்டு விட்டோம்னா அதுவும் வந்து வேலிட் யூஆர்எல் அப்படின்னு காட்டிட்டு இருந்தது. பட் இது இன்வேலிட் இல்லையா? இது இன்வேலிட்ன்றப்போ இன்வேலிட்னு தான் சொல்லணும். அப்போ இது எப்படி கரெக்ட் பண்றது? இப்போ நான் எழுதியிருக்க ப்ரோக்ராம்ல முதல்ல என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிக்கணும். பிஃபோர் வி ட்ரை டு சால்வ் த ப்ராப்ளம், ஃபைண்ட் அவுட் த ரூட் காஸ். எது மூல காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அண்ட் தென் சால்வ் த ப்ராப்ளம். சரியா? முதல்ல வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இப்போ பைக்ல வந்து டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே காத்தடிச்சு ஓட்டுவோன்னு நினைக்க கூடாது. பஞ்சரை முதல்ல ஒட்டணும், அப்புறம் தான் ஓட்டணும். இல்ல நான் காத்தடிச்சு ஓட்டுறேன்னா திரும்ப காத்து இறங்க தான் போகுது, திரும்ப அடிச்சேன்னா திரும்ப இறங்க தான் போகுது. அப்போ ரூட் காஸ் என்னவோ அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? சரி, பஞ்சர் ஒட்டியாச்சு. பஞ்சர் ஒட்டி டியூபை டயருக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? டியூப்ல பஞ்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு, பஞ்சர் ஒட்டியாச்சு. அந்த டியூபை டயருக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி டயரை என்ன பண்ணணும்? செக் பண்ணணும் சார். என்ன செக் பண்ணணும்? டயர்ல பஞ்சர், அதுல இருக்கிற ஹோல் எல்லாம் இது பண்ணியாச்சான்னு பார்க்கணும். அதுல டயர்ல ஆணி ஏதாவது குத்தி இருக்கான்னு பார்க்கணுமா? டியூப்ல ஓட்டை வந்துருச்சு, அந்த ஓட்டைக்கு காரணம் என்ன? ஏதோ முள்ளோ ஆணியோ ஸ்க்ரூவோ ஏதோ ஒண்ணு குத்தி இருக்கு இல்லையா? அத எடுக்காம நீங்க டியூப்ல மட்டும் பஞ்சர் ஓட்டிட்டு டயர்ல வச்சிட்டீங்க, காத்து திரும்ப போகுமா? ஸோ நீங்க வந்து அந்த பிரச்சனைய ஒரு சொல்யூஷன் பண்ணிருக்கீங்களே தவிர அதுக்கு ரூட் காஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கல, அதுக்கு மூல காரணம் என்னன்றதை கண்டுபிடிக்கல. மூல காரணத்தை கண்டுபிடிக்காமலே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லையா? சோ இங்கேயும் அதுதான். ஒரு சாஃப்ட்வேர்ல நீங்க ஒரு கோடு எழுதுறீங்க, ஒரு லைன் கோடு எழுதினாலும் சரி, 10 லைன் கோடு எழுதினாலும் சரி, ஒரு பிரச்சனை சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா முதல்ல ஏன் ஒர்க் ஆகலன்றதை அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சரியா? சோ இந்த இடத்துல ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னா, இந்த ஹெச்டிடிபி நாட் இன் ஸ்பிளிட் டாட்ஸ் ஆஃப் 0. இந்த ஸ்பிளிட் டாட் ஆஃப் 0 அப்படின்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் டாட்டுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே வரும் இல்லையா? இது எல்லாமே வரும். நாட் இன் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கொடுத்திருக்க ஸ்ட்ரிங் இந்த ஸ்ட்ரிங்ல எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு அர்த்தம். அது ஸ்டார்ட் ஆகுதான்னு கிடையாது. அந்த ஸ்ட்ரிங்கு இந்த http:// அப்படின்ற ஸ்ட்ரிங்கு இதுல எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கும். அது ஸ்டார்டிங்ல இருக்கா, எண்டிங்ல இருக்கா, நடுவுல இருக்கா, அது பிரச்சனை கிடையாது, எங்கேயாவது இருக்கணும். ஆனா நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்ன? அந்த ஸ்ட்ரிங்ல எங்கேயாவது இருக்கணும்ன்றது நம்ம ரெக்குயர்மெண்டா, ஸ்டார்டிங்ல இருக்கணும்ன்றது நம்ம ரெக்குயர்மெண்டா? ஸ்டார்டிங்ல தான் இருக்கணும் இல்லையா? அப்போ நம்ம ப்ரோக்ராம்ல அதுதான் தப்பு. எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்ணிருக்குமே தவிர ஸ்டார்டிங்ல இருக்கான்னு நம்ம செக் பண்ணல. கரெக்டா? இந்த http://ன்றது அதாவது இந்த யூஆர்எல் http://லயோ இல்லனா https://லயோ இல்லனா www ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்ட் ஆகுறது அப்படிதான் ஆகணும் இல்லையா? ஆனா நம்ம அதை செக் பண்ணல, அதுதான் பிரச்சனை. சோ இந்த ஸ்ட்ரிங் httpல ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணலாம்? அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? யாராவது கண்டுபிடிச்சிங்களா? ரைஸ் யுவர் ஹேண்ட். ஓகே, அமீர். ஓகே, ஐ வில் ஃபர்ஸ்ட் ஆஸ்க் கலா. என்ன ஃபங்க்ஷன் பாத்தீங்க? ஸ்டார்ட்ஸ் வித் now. ஓகே, அமீர். அதேதான். ஓகே, குட். சோ ஒரு ஸ்ட்ரிங் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கால ஆரம்பிக்குதா அப்படின்றத செக் பண்றதுக்கு ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? இப்போ அதை போடுவோம். வேர்ட் ராப் போட்டு இங்க நாட் இன்னு போடக்கூடாது. அதுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் நான் சாம்பிள் போடுறேனே, ஆப்பிள் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ. இது போட்டா ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? நான் யார்ட்டையாவது கேட்கிறேன். வெயிட், கோமதி,
இது இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா பொய்யா? ட்ரூ தான். ட்ரூ வரும். ஓகே, உன்கிட்ட அடுத்த கேள்வி. இப்போ ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? இப்போ ஃபால்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆர்த்தி நீ என்ன நினைக்கிற? அண்ணா கேக்குதா? கேக்குது. ட்ரூ வரும்னு நினைக்கிறேன். ட்ரூ வரும்னு நினைக்கிறேன். ஓகே, சுமதி வாட் யூ திங்க்? ஃபால்ஸ் தான் வரும். ஓகே, ரிஷாதா? ஆனா ஃபால்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ராஜ் பரத்? ட்ரூ தானே வரும். இது ஃபால்ஸ்ண்ணா, கேப் போட்டா. ஓகே, ராம் பாண்டியர்? ஃபால்ஸ். ஓகே, இது ஃபால்ஸ் தான் வரும். கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் ஏன்றது வேற, கேபிட்டல் ஏன்றது வேற, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. சரியா? கம்ப்யூட்டர் இதுக்கு வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ் சென்சிட்டிவ். கம்ப்யூட்டர் வந்து கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் அப்படின்றது வந்து அப்பர் கேஸ் லோயர் கேஸ். ஏற்கனவே சொன்ன இல்லையா, அப்பர் கேஸ் லோயர் கேஸ், அதாவது கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர், அதுதான் இதுக்கு மீனிங். கம்ப்யூட்டர் வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து கேபிட்டல் லெட்டர்ல போட்டு அதே ஸ்ட்ரிங்கை ஸ்மால் லெட்டர்ல போட்டீங்கன்னா ரெண்டும் வேற வேற ஸ்ட்ரிங், ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது, ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. சரியா? சோ இது ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் ஆகும், இது வந்து ட்ரூ ரிட்டர்ன் ஆகாது, ரெண்டும் வேற வேற. இதுவே ஸ்மால் ஏ போட்டோம்னா ட்ரூ ரிட்டர்ன் ஆகும், ஏன்னா இது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, இது ஏ, அதனால இது ஸ்டார்ட்ஸ் வித் ஏ. எஸ், இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. அதே மாதிரி இப்போ இந்த கண்டிஷனை நான் மாத்தணும். ஓகே, இந்த கண்டிஷன் வந்து இப்போ நான் மாத்தணும். இட்ஸ் நோ லாங்கர் வேலிட் இல்லையா, இட்ஸ் நோ லாங்கர் கரெக்ட். அப்போ இந்த கண்டிஷனை நான் எப்படி மாத்தணும் அப்படின்னா, இதுல சோர்ஸ் ஸ்ட்ரிங்கை தான் இங்க நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். கரெக்டா? எந்த ஸ்ட்ரிங்ல நான் தேடணுமோ அதை நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன், எதை தேடணுமோ அதை நான் உள்ள கொடுத்துருக்கேன். கரெக்டா? எதுல தேடணுமோ அதை வெளியில கொடுத்துருக்கேன், எதை தேடணுமோ அதை வந்து நான் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபங்க்ஷனுக்கு பராமீட்டரா கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்க எது வந்து சோர்ஸ் ஸ்ட்ரிங்? நிவாஷினி, இந்த இதுல எது சோர்ஸ் ஸ்ட்ரிங்? ஸ்ப்ளிட் பை டாட்ஸ். குட். சோ இது சோர்ஸ் ஸ்ட்ரிங். இதுல தான் HTTPS இருக்க ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு தேட போறோம் இல்லையா? ஸ்டார்ட்ஸ் வித் http:// இதுல தான் செக் பண்ண போறோம். ஓகே, HTTPல ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிட்டோம். அதே மாதிரி HTTPல ஸ்டார்ட் ஆகக்கூடாது இல்லையா? ஸ்டார்ட் ஆகலைன்னா இன்வேலிட். ஏன்னா இங்க நம்ம நாட் இன் தான் போட்டு செக் பண்ணிருக்கோம், இன்வேலிட்னா நம்ம ரிட்டர்ன் ஆக போறோம். ஸோ எதெல்லாம் இன்வேலிடோ அதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சு இக்னோர் பண்ண போறோம். அதனால இஃப் நாட், நம்ம வந்து இது ஃபால்ஸா இருந்தா தானே நமக்கு தேவை. ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா இன்வேலிட் யூஆர்எல்னு போடணும். ஸ்டார்ட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஸ்டார்ட் ஆகலைன்னா இன்வேலிட் யூஆர்எல். அதனால நாட் நான் போட்டிருக்கேன் முன்னாடி. சரியா? இல்ல அப்படின்னா ஈக்குவல் டு ஃபால்ஸ், இப்படி செக் பண்ணணும். ரெண்டுல எது போட்டாலும் ஒண்ணுதான். ஓகே, ப்ரொஃபஷனலா போட்டீங்கன்னா இஃப் நாட் அப்படிதான் போடுவாங்க. நீங்க பிகினர், அதனால நீங்க இப்படி போட்டுக்கோங்க. ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இன்வேலிட் யூஆர்எல். அதே மாதிரி ஸ்பிளிட் நோட்ஸ் ஆஃப் ஸ்பிளிட் பை டாட்ஸ் ஆஃப் 0 டாட் ஸ்டார்ட்ஸ் வித் HTTPS இல்லையா? HTTPSல ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா இது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அப்பயும் இன்வேலிட் யூஆர்எல். அண்ட் split dots of 0 dot starts with www equal to false. இது எல்லாமே ஒரே லைன் தான், பட் லைன் ரைட்ல போகுன்றதுனால வேர்ட் ட்ராப் போட்டிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா லைன் நம்பர் 19லயே 2 லைன் காட்டுது. தட் மீன்ஸ் தே ஆர் ஆல் சேம் லைன். சரியா? வேர்ட் ட்ராப் போட்டதுனால அடுத்த இதுல காட்டுது. இப்போ கீழே நான் கமெண்ட் பண்ணிருக்கிறது தேவை கிடையாது. ஐ எம் கோயிங் டு ரிமூவ் தட். இப்போ இதுல வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். வேலிட் யூஆர்எல் எது கொடுத்துருக்கேன்? இது வந்து இப்போ வேலிட் யூஆர்எல்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, வேலிட் யூஆர்எல்னு ஏன் வேலிட் யூஆர்எல்னு பிரிண்ட் ஆகுது?
நான் ப்ரோக்ராம் நான் மாத்தி போட்டேன். இப்போ ஏன் வேலிட் யூஆர்எல்னு பிரிண்ட் ஆகுது? வை? என்ன காரணம்? என்ன காரணமா இருக்கலாம்? ஆனா நீங்க ஸ்டார்ட்ஸ் வித்ல www கொடுத்திருக்கீங்களா ம். இந்த இடத்துல? ஓகே. அதனால குட். ஸோ இங்க வந்து இந்த கண்டிஷன் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் ஹெச்டிடிபியா? இல்ல, ஹெச்டிடிபில ஸ்டார்ட் ஆகல. ஓகே, இந்த கண்டிஷன் வந்து பாஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஹெச்டிடிபிஎஸ்ல ஸ்டார்ட் ஆகுதா? ஹெச்டிடிபிஎஸ்ல ஸ்டார்ட் ஆகல, இதுவும் பாஸ் ஆயிடுச்சு. டபிள்யூல ஸ்டார்ட் ஆகுதா? ஆமா, டபிள்யூல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு என் கோடு கரெக்டா ஒர்க் ஆகுது. அப்போ நான் கோடு தான் நான் தப்பு பண்ணியிருக்கேன் இல்லையா? அப்போ இந்த இடத்துல இந்த கண்டிஷன் தான் தப்பு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டபிள்யூல ஸ்டார்ட் ஆகுது, ஆமா. ஆனா டபிள்யூக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு இருக்கு, அது இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா இன்வாலிட் இல்லையா? அப்போ இந்த கண்டிஷனை என்னவா மாத்தலாம்? சரி, உங்ககிட்ட நான் இந்த கொஸ்டின் வேற மாதிரி கேக்குறேன். ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ் இது இல்லாம வேற என்ன இருக்கலாம் ஸ்டார்டிங்ல? ஓகே, www இருக்கலாம். www இருந்துச்சுன்னா அது கூட வேற ஏதாவது இருக்கலாமா? வெறும் www மட்டும் தான் இருக்குமா? அது மட்டும் தான் இருக்கும். வேற எதுவும் இருக்கக்கூடாது. வேற எதுவும் இருக்கக்கூடாது. அப்ப நம்ம இங்க என்ன பண்றோம்? wwwல ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன வேணா இருக்கலாம் இல்லையா? ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்றோம், அதுக்கு பின்னாடி எத்தனை இருக்குன்றது நம்ம பார்க்கல. ஆனா எனக்கு என்ன வேணும்? டபிள்யூ மட்டும் தான் வேணும். அப்ப இந்த கண்டிஷனை என்னவா மாத்தலாம்? ரிஷாதா, இந்த கண்டிஷனை இப்ப என்னவா மாத்தலாம்? எனக்கு டபிள்யூ மட்டும் தான் இருக்கான்னு செக் பண்ணணும், என்னவா மாத்தலாம்? கெஸ் பண்ணு, எதையாவது கெஸ் பண்ணு. www மட்டும் தான் இருக்கணுமா அதுல? ஆமா, அதுதான் வேணும் இல்லையா? wwwன்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா சோ www.google.com இப்படி ஸ்டார்ட் ஆகலாம். இது கூட வேற எதுவும் வர முடியாது இல்லையா? ஏபிசி அதெல்லாம் வர முடியாது. வெறும் www மட்டும் தான் இருக்கணும். அப்போ இந்த கண்டிஷனை என்னவா மாத்தலாம்? கெஸ் பண்ணு, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. தப்பா இருந்தா நான் ஸ்டாண்ட் அப் அந்த பெஞ்சுன்னு சொல்ல போறேன்னா? நத்திங். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, கெஸ் சம்திங். ஆனா எனக்கு அந்த யூஆர்எல் எப்படி www மட்டும் தான் யூஆர்எல் ஸ்டார்ட் ஆகணுமா? எனக்கு அது மட்டும் கன்ஃபியூஸ். சரி, ஓகே. அடுத்து யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணா? அன்மியூட் பண்ணி பேசுங்க. எஸ். அண்ணா ஸ்டார்ட்ஸ் வித் போடாம வெறுமனே www is equal to ஓகே, அவ்வளவுதான். ஒரு நம்பர் 10 இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம் ஈக்குவல் டு 10, அவ்வளவுதான் இல்லையா? அப்போ அந்த நம்பர் வந்து wwwன்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஈக்குவல் டு www, அவ்வளவுதானே பண்ணுவீங்க. இங்கேயும் அதே தானே பண்ணணும். ஸ்டார்ட்ஸ் வித் செக் பண்றதுக்கு பதிலா அந்த வேர்ட் ஈக்குவல் டு wwwன்னு செக் பண்ணணும் இல்லையா? அவ்வளவுதான். www. அப்போ www கூட எக்ஸாக்டா மேட்ச் ஆனா மட்டும்தான் கரெக்டா ஒர்க் ஆகும், இல்லைன்னா இன்வேலிட்னு சொல்லிடும். இப்ப பாத்தீங்கன்னா வேலிட் யூஆர்எல்னு பிரிண்ட் ஆகுது. நான் கொடுத்துருக்க யூஆர்எல் என்ன? இது கொடுத்துருக்கேன். இப்ப ஏன் வேலிட்னு சொல்லுது? இப்பயும் வந்து இன்வேலிட் தானே. என் ப்ரோக்ராம் இது கில் பண்ணிட்டு ஐ வில் ரன் அகைன். இப்ப ஏன் வேலிட் யூஆர்எல்னு சொல்லுது? ஃபால்ஸ். நான் ஈக்குவலான்னு தானே செக் பண்றேன். இப்ப இது கூட எப்படி நான் ஃபால்ஸ் செக் பண்றது? எஸ் வினோதினி. அண்ணா இதே கண்டிஷன்ல பிராக்கெட் குள்ள வந்து http not in URL அந்த ஸ்பிளிட் அந்த யூஆர்எல்னு போட்டா வரும்லண்ணா? http not in URL, not in URLன்னு போட்டோம்னா http இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம்.
இல்ல நம்ம கொடுத்திருக்கிறதுல ஸ்டார்டிங் வந்து www. வந்ததுக்கு அப்புறம் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா அது இருக்க கூடாது. ஆனா நம்ம வந்து ஓகே, ஆனா நம்ம ஈக்குவல் டு W தானே செக் பண்ணிருக்கோம். அப்புறம் ஏன் வந்து போகுது? அப்புறம் ஏன் இன்வாலிட்னு சொல்லுது? சரி அமீர். என்ன ஆன்சர் அப்படின்னா www ஸ்டார்ட் ஆச்சுன்னா இன்வாலிட் யூஆர்எல்லா? www ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா தானே இன்வாலிட் யூஆர்எல். இந்த இஃப் கண்டிஷன்ல என்ன போட்டிருக்கோம்? எது எதெல்லாம் இன்வாலிடோ அதுதான் செக் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ www இல்லைன்னா தானே இன்வாலிட் யூஆர்எல். இருந்துச்சுன்னா இன்வாலிடா? கிடையாது தானே. ஸோ நாட் ஈக்குவல் டு போடணும் இங்க. ஏன்னா www ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா அப்பதான் இன்வாலிட் யூஆர்எல். நம்ம இஃப் கண்டிஷன்ல என்ன போட்டிருக்கோன்றத நம்ம க்ளோஸா மானிட்டர் பண்ணணும். இஃப் கண்டிஷன்ல www இருந்துச்சுன்னா இன்வாலிட் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்றேன். ஆனா நான் கொடுத்துருக்கிறதுல அப்படி இல்லை, அதனால வேலிட் யூஆர்எல்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் கண்டிஷனை மாத்திட்டேன். wwwக்கு ஈக்குவலா இல்லை அப்படின்னா இன்வாலிட்னு பிரிண்ட் ஆயிரும். இது இப்போ wwwக்கு ஈக்குவலா இந்த ஸ்ட்ரிங்கு? இப்போ நான் செலக்ட் பண்ணிருக்க ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு www-வா? நோ சார். ஓகே, அப்போ இந்த சிச்சுவேஷன்ல இன்வாலிட் யூஆர்எல்னு பிரிண்ட் ஆகும். இன்வாலிட் யூஆர்எல். ஸோ நம்ம போட்ட ப்ரோக்ராம்ல தப்பு இருக்கு. இப்போ இன்வாலிட் யூஆர்எல்னு வரும். குழப்பமா இருக்கா? திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? புரிஞ்சுதா? எஸ் நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம்ல வேலிட் யூஆர்எல் ஈஸியா செக் பண்றதுக்கு, அதாவது ஒரு யூஆர்எல் ஈஸியா வேலிடான்னு செக் பண்ணலாம், இல்லைன்னா ஈஸியா இன்வேலிட்னு சொல்லிடலாம். இப்போ உங்ககிட்ட 10 மார்க் கொடுத்துட்டு இந்த ஸ்டூடெண்ட் வந்து பாஸா ஃபெயிலா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எப்போ ஃபர்ஸ்ட் ஃபெயில் மார்க் வருதோ அப்பவே ஃபெயில்னு டிக்ளேர் பண்ணிடுவீங்க இல்லையா? ஃபெயில்னு சொல்றது ஈஸி. ஆனா அந்த ஸ்டூடெண்ட் பாஸ்ன்னு சொல்றதுக்கு அந்த 10 மார்க்கையும் பார்த்தாதான் பாஸ்ன்னு சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு ஃபெயில் சொல்றது ஈஸியா, பாஸ் சொல்றது ஈஸியா? ஃபெயில். ஃபெயில்னு சொல்றது தான் ஈஸி. ஏன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கே 0 அப்படின்னா ஃபெயில்னு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க போடுற சப்ஜெக்ட்லயே ஆப்சென்ட்னா ஃபெயில் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? நீங்க கடைசி சப்ஜெக்ட் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நமக்கு ஈஸி. கரெக்டா? ஸோ இந்த ப்ரோக்ராம்ல ஒரு யூஆர்எல் வந்து வேலிடா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எது எதெல்லாம் இன்வேலிட்ன்றதை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதுல வந்து 2 டாட் இல்லையா, இன்வேலிட்னு அப்பவே சொல்லிடு. HTTP-ல ஸ்டார்ட் ஆகலையா, இன்வேலிட்னு சொல்லிடு. HTTPS-ல ஸ்டார்ட் ஆகலையா, இன்வேலிட்னு சொல்லிடு. www-ல இல்லையா, அப்பயும் இன்வேலிட்னு சொல்லிடு. இதெல்லாம் ஈஸி. அப்போ எல்லா இன்வேலிட் கேஸையும் நம்ம முடிச்சிட்டோம்னா லாஸ்டா இருக்கிற யூஆர்எல் வந்து வேலிடா தானே இருக்கும். எல்லா இன்வேலிடையும் நம்ம கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா லாஸ்டா இப்போ 10 சப்ஜெக்ட் மார்க்ல 10வது சப்ஜெக்ட் வந்து பாஸ்ன்னு பாத்துட்டீங்க. மேல இருந்து வரும்போது 10வது சப்ஜெக்ட பாஸ்ன்னு பாத்துட்டீங்க. அப்ப கீழே பாஸ் போடுவீங்களா, ஃபெயில் போடுவீங்களா? ஃபெயிலா? மேல இருந்து ஒவ்வொரு சப்ஜெக்டா பாத்துட்டு வரீங்க. மொதல் சப்ஜெக்ட்ல ஃபெயில்னா டைரக்டா கீழே வந்து ஃபெயில்னு போட்டுருவீங்க. மொதல் சப்ஜெக்ட்ல பாஸ் அப்படின்னா அப்பதான் 2வது சப்ஜெக்ட பாப்பீங்க. அதாவது ரிப்போர்ட் கார்டுல மேல இருந்து சப்ஜெக்ட் ஒண்ணா எழுதிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல பாஸ் அப்படின்னா அப்பதான் அடுத்த லைனுக்கு வருவோம். அடுத்ததுலயும் பாஸ்னா அடுத்த லைன், அடுத்ததுலயும் பாஸ்னா அடுத்து, இப்படியே கடைசி லைன்ல கடைசி ஸ்டேட்மெண்ட் கடைசி மார்க் பாஸ்ன்னு இருக்கு. அப்போ ஓவரால் ரிசல்ட் பாஸ் போடுவீங்களா, ஃபெயில் போடுவீங்களா? இல்லையா? சோ எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா கடைசியா பாஸ். இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா அங்கவே ஃபெயில்னு போட்டு வெளியில வந்துருவீங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் ஃபர்தர் வந்து கண்டினியூ பண்ண மாட்டோம். பிராக்டிகலா இதுதானே பண்ணுவீங்க? இங்கேயும் அதேதான். எது எதெல்லாம் ஃபெயில் கேஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்டே நம்ம கண்டுபிடிக்கிறோம். 2 டாட் இல்லையா, இது ஃபெயில். ஓகே, அங்கேயே நிப்பாட்டிடு ப்ரோக்ராம. 2 டாட் இருக்கு. ஓகே, அடுத்த ஸ்டெப், அதாவது 2வது மார்க் இப்ப செக் பண்ண போறோம். அதுல HTTP-ல ஸ்டார்ட் ஆகுதா, HTTP-ல ஸ்டார்ட் ஆகலன்னா, அதே மாதிரி HTTPS-ல ஸ்டார்ட் ஆகலன்னா
www-க்கு ஈக்குவலா இல்லைன்னா அப்போ இன்வாலிட் யூஆர்எல், அதையும் அங்கேயே ஸ்டாப் பண்ணிடணும். கரெக்டா? சோ இந்த ஃபெயில் கேஸ் எல்லாம் முதல்ல புடிச்சிட்டு கடைசி சப்ஜெக்டும் பாஸ் ஆயிடுச்சு, கடைசி சப்ஜெக்டும் ஃபெயில் இல்ல அப்படின்னா ஸ்டூடெண்ட் டெஃபினட்டா பாஸ் தானே. அதனாலதான் இங்க வேலிட் யூஆர்எல்னு போட்டிருக்கோம். புரியுதா? இன்வேலிட் யூஆர்எல், ஓகே. ஸோ இன்வேலிட் யூஆர்எல் எல்லாத்தையும் மேல கண்டுபிடிச்சிட்டு யூஆர்எல் இன்வேலிடா இருந்ததுன்னா அங்கேயே ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடுவோம். வேலிடா இருந்தா மட்டும்தான் கீழே வந்து பிரிண்ட் பண்ணுவோம். சரி, இப்ப யார் யாருக்கலாம்? ஆனா எனக்கு அந்த ஸ்பிளிட் பை டாட்ஸ் நாட் ஈக்குவல் டு www போட்டீங்களா, அது மட்டும் சொல்லுங்கண்ணா. ஓகே ஃபைன். பிரியா, வாட்ஸ் யுவர் கொஸ்டின்? பிரியா பாலாஜி. அண்ணா கேக்குதாண்ணா? எனக்கும் அந்த லைன் தான் புரியல. ஓகே, இப்போ இந்த வேர்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற போர்ஷன் HTTP-ல ஸ்டார்ட் ஆகலனா இன்வாலிட் யூஆர்எல், கரெக்டா? எஸ்ண்ணா. அதே மாதிரி HTTPS-ல ஸ்டார்ட் ஆகல, அதாவது ஈக்குவல் டு ஃபால்ஸ் போட்டிருக்கேன், ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா இன்வாலிட் யூஆர்எல், கரெக்டா? எஸ்ண்ணா. அதே மாதிரி www-க்கு ஈக்குவலா இல்லைன்னா இன்வாலிட் யூஆர்எல். ஈக்குவலா இல்லைனா இப்ப www.google.com மட்டும் இருந்துச்சுன்னா www.google.com இருந்ததுன்னா அப்போ இல்லனா இன்வாலிட் இல்லையா? www இல்ல, இது கூட வேற ஏதோ இருக்கு. இப்போ இந்த www கூட 1 இருக்கு, அப்போ இதுவும் ஈக்குவலா? இப்போ இந்த யூஆர்எல் எடுத்துக்கோங்க, லைன் நம்பர் 3ல இருக்கிற யூஆர்எல். சரி, நான் காப்பி பண்ணி இங்கேயே நான் போட்டுறேனே. இதுதான் எக்ஸாம்பிளா இப்ப எடுத்திருக்கோம் இல்லையா? இப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டு www இல்லையா? இது வந்து www 1 இருக்கு, தே ஆர் நாட் ஈக்குவல், கரெக்டா? ஓகேண்ணா. ஓகே. அப்போ பிரிண்ட் இன்வாலிட். www-வா இல்ல அப்படின்னா பிரிண்ட் இன்வாலிட். இதுல வந்து எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா இட் இஸ் a valid URL. புரியுதா? எஸ்ண்ணா. ஓகே, இந்த ப்ரோக்ராமை வீட்ல வந்து ஒரு 2-3 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிடும். ஏன்னா இது எல்லாமே நான் போட்டிருக்கிறது நெகட்டிவ் கேசஸ். இது வரைக்கும் எல்லாம் பாசிட்டிவ் கேசஸ் தான் பார்த்துருப்பீங்க, நெகட்டிவ் கேசஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நான் போட்டது நெகட்டிவ் கேஸ், அதனால இது வீட்டில் ஒரு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க இதுல எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். சரியா? ஸோ இப்போ இன்வாலிட் யூஆர்எல் கரெக்டா வருது. இப்போ www.google.com இது வேலிடான யூஆர்எல் இல்லையா? இதை நான் ரன் பண்றேன். எஸ், இட்ஸ் அ வேலிட் யூஆர்எல். இங்க நான் http:// இப்போ நான் ஒவ்வொரு காம்பினேஷனா போட்டு டெஸ்ட் பண்றேன்ல. ஸோ ஐ எம் டெஸ்டிங் மை ப்ரோக்ராம் வித் டிஃப்ரெண்ட் இன்புட் வித் டிஃப்ரெண்ட் கேசஸ். ஐ எம் டெஸ்டிங் மை ப்ரோக்ராம் வித் டிஃப்ரெண்ட் கேசஸ். ஸோ இதை வந்து டெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எங்கேயாவது ஆன்லைன்ல ஹேக்கத்தான் அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்கன்னா டெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா யூ ஆர் டெஸ்டிங் யுவர் கோட் வித் வேரியஸ் இன்புட். அதுதான் ஒவ்வொரு கேஸும் வந்து ஒரு டெஸ்ட் கேஸ். டெஸ்ட் கேஸ் இப்ப ரன் பண்ணுவோம். இப்ப ரன் பண்ணா இது இன்வாலிட் யூஆர்எல். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இப்ப வேலிட் யூஆர்எல் இன்வாலிட் யூஆர்எல்ன்றத கரெக்டா சொல்லிடும். எனி கொஸ்டின்ஸ்? எஸ் பிரியா. பிரேக் ஆகுதுமா, லைன் பிரேக் ஆகுது, உன்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுது. அண்ணா கேக்குதா? இப்ப கேக்குது. இப்போ கேக்குதாண்ணா? இப்ப கேக்குது. இப்போ வந்து நீங்க 19th லைன் என்ன சொல்றீங்கன்னா www கூட 2 ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம், www கூட எக்ஸ்ட்ராவா எதுவுமே ஆட் ஆகக்கூடாது, அப்படி ஆச்சுன்னா அது இன்வாலிட் அப்படி சொல்றீங்க? ஆமா, ஏன்னா இஃப் கண்டிஷன்ல ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ல என்ன போட்டிருக்கேன்? இஃப் கண்டிஷனுக்குள்ள இன்வாலிட் யூஆர்எல் தானே போட்டிருக்கேன். அப்போ www-வா இல்லனா இன்வாலிட். ஓகேண்ணா. கரெக்டா? www-வா இல்லனா இன்வாலிட். அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். அதாவது 10 சப்ஜெக்ட்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓவரால் ரிசல்ட் பாஸ் ஆயிட்டானா ஃபெயில் ஆயிட்டானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஃபெயில் ஆயிட்டானான்னு கண்டுபிடிக்கிறது தான் ஈஸி. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டாலே ஃபெயில்னு சொல்லி வெளியில வந்துடலாம். 10 சப்ஜெக்ட்டுக்கும் போய் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
ஸோ இப்போ ஆஃப்டர் 8 செமஸ்டர், உங்களுக்கு 8 செமஸ்டரோ 6 செமஸ்டரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஸ்டிங்ஷனா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹிஸ்டரி ஆஃப் அரியர் இருக்கான்னு பார்த்தா போதும் இல்லையா? நீங்க மொதல் செமஸ்டர்ல மொதல் சப்ஜெக்ட்லயே அரியர் இருந்ததுன்னா டிஸ்டிங்ஷனுக்கு குவாலிஃபிகேஷனே கிடையாது. அப்பவே அந்த வைல் லூப் ஃபார் லூப் போட்டு வெளியில வந்துடலாம் இல்லையா? டிஸ்டிங்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடலாம். அதுதான் அதே மாதிரிதான் நம்ம இந்த ப்ரோக்ராமையும் டீல் பண்ணியிருக்கோம். வேலிடா இல்ல அப்படின்னா இன்வேலிட்னு சொல்லிட்டு வெளியில வந்துடும். கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு இன்வேலிட் இருக்கான்னு பாக்குறோம். எதுவுமே இன்வேலிட்ல சிக்கல, எந்த ஒரு இன்வேலிட்லயும் சிக்கல அப்படின்னா கடைசியா தட் மீன்ஸ் த URL இஸ் வேலிட். ஓகேவா? ஓகேண்ணா, புரியுதுண்ணா. தேங்க்ஸ். Any further questions? Anyone? சதீஷ். ஹலோ சார். சொல்லுப்பா சார், அந்த இதுல http:// மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் டாட் மட்டும் வச்சுட்டு google.com போட்டா என்ன சார் வரும்? திரும்ப சொல்லு. https:// டாட் google.com. ஓகே, நல்ல ஒரு யூஸ் கேஸ். இது என்ன வரும்னு நினைக்கிறேன்? நான் இது வேலிட்னு சொல்லுவேன் சார். நான் அப்படி நினைக்கிறேன். வேலிட்னு தான் சொல்லும். சோ உங்க ப்ரோக்ராம் எல்லா கேஸ்லயும் ஒர்க் ஆகணும் இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? சோ இது வேலிட்னு தான் சொல்லும். ஏன்னா நம்ம இது கரெக்டா தான் செக் பண்ணிருக்கோம். https:// சொல்லியிருக்கோம். ஆமா, https:// இது ஸ்டார்ட் ஆகுது. அதனால இது வேலிட்னு தான் சொல்லும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எப்படி ஃபிக்ஸ் பண்றது, இது ஹோம்ஒர்க்கா எடுத்து பண்ணுங்க. இது ஒரு நல்ல யூஸ் கேஸ். அப்ப இந்த ப்ரோக்ராம்ல ஒரு பக் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இவ்வளவு நேரம் போட்டு ஒர்க் ஆச்சு. இப்போ ஒரு புதுசா ஒரு கேஸ் இருக்கு, இதை போட்டா ஒர்க் ஆகாது. சோ இது ஒரு பக். இந்த பக்கை உங்களோட ஹோம்ஒர்க்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. ஓகேப்பா, நான் ஹோம்ஒர்க் என்ன கொடுக்கறதுன்னு யோசிச்சேன், நீயே ஒரு டாபிக் கொடுத்துட்ட. தேங்க்யூ. ஹோம்ஒர்க்கா எடுத்து பண்ணுங்க. ஓகே, அடுத்து அமீர், வாட்ஸ் யுவர் கொஸ்டின்? நான் அவர் கேட்டது நீங்க நெகட்டிவா பண்ணாம நான் பாசிட்டிவா பண்ணேன். அவர் கேட்டது நான் சால்வ் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. என்னன்னா, சிங்கிள் டாட் யூஸ் பண்ணிருக்கோம், அங்க டபுள் டாட் யூஸ் பண்ணாலும் எனக்கு வேலிட் தானே வரும். ஆமா. ஸோ அது எப்படி பண்றேன்? ஏன்னா டபுள் டாட் இங்க www டாட் இங்க கூகுளே இல்ல, வெறும் டாட் டாட் அப்படி வச்சோம்னா இதுவும் வேலிட்னு தான் சொல்லும். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? சரி, இதை இப்ப நம்ம சால்வ் பண்ணலாம். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த இடத்துல அந்த ஸ்பிளிட் டாட்ஸ்ன்னு சொல்லிட்டு டாட்டை வச்சு ஸ்பிளிட் பண்ணி ஒரு வேரியபிள்ல போட்டிருக்கோம்ல, அதுல மொத்தம் சொல்லு. யார் சொல்றா? பேசிக்கா சொல்லுமா. ஒன்ல கூகுள் இல்லைன்னா ஏதாவது கம்பெனி நேம் இருந்துச்சுன்னா வேலிட் சொல்றோம். ஓகே, ஒன்ல ஏதோ ஒரு கம்பெனி நேம் இருந்துச்சா வேலிட்னு சொல்லலாம். கரெக்டா? இது டாட் வச்சு பிரிச்சோம்னா 3 ஸ்ட்ரிங் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல https://www. ஓகே, ஓரலா பேசுறதுக்கு பதிலா ஐ வில் ரைட் இட் ஹியர். யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணது? someone raised your hand. https:// இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங். ரெண்டாவது ஸ்ட்ரிங் என்னவா இருக்கும்? என்ன இருக்காங்க? ரெண்டாவது ஸ்ட்ரிங் என்னவா இருக்கும்? டாட் வச்சு ஸ்பிளிட் பண்ணோம்னா ரெண்டாவது ஸ்ட்ரிங் என்னவா இருக்கும்? இந்த ரெண்டு டாட்டுக்கு நடுவுல என்ன இருக்கு? எம்டியா இருக்கணும். ஓகே, பிரியதர்ஷினி, வாட்ஸ் யுவர் ஆன்சர்? நான் ஃபர்ஸ்ட் இதுல W வரைக்கும் ஸ்பிட் ஆகாதா உங்களுக்கு? ஓ ஆமா, W வரைக்கும் வரும். சாரி, என்னோட மிஸ்டேக். ரெண்டாவது ஸ்ட்ரிங் என்ன வரும்? ரெண்டாவது எம்டி ஸ்ட்ரிங்கா வரும். எம்டி ஸ்ட்ரிங் வரும். ஏன்னா இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஒண்ணுமே இல்ல. இப்ப ரெண்டுத்துக்கு நடுவுல கூகுள்னு இருந்துச்சுன்னா ரெண்டாவது ஸ்ட்ரிங் கூகுள் அப்படின்னு இருக்கும், மூணாவது ஸ்ட்ரிங் காம்னு இருக்கும் இல்லையா? இங்க நான் ரெண்டாவது ஸ்ட்ரிங்கை நான் எடுத்துட்டேன்னா இங்க ரெண்டாவது ஸ்ட்ரிங் எம்டியா இருக்கும். கரெக்டா? நான் டாட் வச்சு நான் ஸ்பிளிட் பண்றேன்னா ரெண்டாவது ஸ்ட்ரிங் எம்டியா இருக்கும். ரெண்டாவது ஸ்ட்ரிங் எம்டியா இருக்கலாமா?
இங்க ரெண்டாவது ஸ்ட்ரிங்கு www டாட்டுக்கு அப்புறம் இங்க இருக்கிற ஸ்ட்ரிங்கு எம்டியா இருக்கலாமா? கூடாதுண்ணா. அங்க மினிமம் எத்தனை கேரக்டர் இருக்கலாம்? கூகுளுக்கு 6 இருக்கனால அட்லீஸ்ட் 6ன்னு சொல்லாங்க. ஆனா நான் இப்போ கூகுள் மட்டும் நான் வேலிடேட் பண்ணலையே. இட் கேன் பி எனி வெப்சைட். google.com, yahoo.com, facebook.com, instagram.com. இட் கேன் பி எனிதிங். இங்க மினிமம் எத்தனை கேரக்டர் இருக்கணும்? 1 இருக்கலாமாண்ணா? ஒரு கேரக்டர் இருக்கலாமா? அந்த மாதிரி ஏதாவது வெப்சைட் தெரியுமா? தெரியாது, நான் தான் கேட்குறேன். twitter.com புதுசா இருக்கிற யூஆர்எல் என்ன? ட்விட்டர்னு ஒரு வெப்சைட் தெரியுமா? அந்த ட்விட்டரோட இப்ப இருக்கிற யூஆர்எல் என்ன? x.com. x.com. ஒரே ஒரு லெட்டர் தான். இது பாசிபிள் இருக்கலாம். மினிமம் ஒரு லெட்டர் இருக்கலாம். எம்டியா இருந்ததுன்னா இட் இஸ் இன்வாலிட் இல்லையா? அப்போ இந்த மிடில்ல இருக்கிற அந்த வேர்டை எடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பிளிட் பை டாட்ஸ்ல எத்தனாவது இண்டெக்ஸ் நான் எடுக்கணும்? 1. ஏன்னா 0 இண்டெக்ஸ்ல https://www இருக்கு. ரெண்டாவது இண்டெக்ஸ்ல தான் 0 இண்டெக்ஸ்ல இந்த www வரைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல கூகுள் இருக்கு, செகண்ட் இண்டெக்ஸ்ல காம் இருக்கு இல்லையா? அப்போ ஐ எம் கோயிங் டு ரைட் அனதர் இஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த இஃப்ல split by word dots of 1 என்ன செக் பண்ணணும்? equal to single quotes empty string equal to okay good equal to empty string இருந்ததுன்னா invalid URL. இது இப்படி கொடுத்துடலாம். கரெக்டா? empty string இருந்ததுன்னா invalid URL. இது எம்டி ஸ்ட்ரிங் இல்லாம வேற எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா length of split by dots of 1 length என்னவா இருந்தா invalid? 0. length 0வா இருந்தா invalid. ஓகேவா? இதை ரன் பண்ணி பார்ப்போம். இந்த google.com நான் எடுத்துடுறேன். இது invalid URLன்னு சொல்லணும் இல்லையா? invalid URL சொல்லிடுச்சு. வெரி குட் யூஸ் கேஸ், வெரி குட். இப்போ உங்க ப்ரோக்ராம்ல இன்னொன்னு என்ன பண்ண போறீங்கன்னா இதுல இது வேலிடா? நோண்ணா. இல்லண்ணா இன்வாலிட். இது வேலிடா? நோண்ணா. இது நோண்ணா. ஓகே. நான் ஏன் இத்தனை தடவை இன்வாலிடா வேலிடான்னு கேட்கறேன் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் போட்டாலும் சரி, 4 ஸ்பேஸ் போட்டாலும் சரி, 10 ஸ்பேஸ் போட்டாலும் சரி, ஸ்பேஸ் இருந்தா இன்வாலிட் இல்லையா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஹோம்ஒர்க்ல போடுங்க. இப்போ இதை ரன் பண்ணனா வேலிடுன்னு சொல்லும். அப்படி ஒரு வெப்சைட்டே கிடையாது இல்லையா? இது வேலிடான யூஆர்எல்னு சொல்லுது. பட் இட் இஸ் அன் இன்வாலிட் யூஆர்எல். தேர் இஸ் நோ சச் யூஆர்எல். இட் கேனாட் பி வேலிட். யூஆர்எல்ல ஸ்பேஸ் இருக்க முடியாது. அப்போ you are going to validate this. சொல்லுப்பா சதீஷ். சார் அதுக்கு ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் சார். ஹோம்ஒர்க் நீ என்ன வேணா யூஸ் பண்ணலாம். ஓகே சார். ஓகே சார். ஓகேவா? சஸ்பென்ஸ் இப்பயே உடைச்சிடக்கூடாது. கிளைமேக்ஸ்ல தான் ட்விஸ்ட்டை சொல்லணும். படம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடக்கூடாது. சொல்லு அமீர். ஆனால் எனக்கு அகைன் அந்த டாட்டை வச்சு இன்னொரு டவுட்ண்ணா. எனக்கு கம்பெனி நேம், நான் வெப்சைட் நேமும் செக் பண்ணிட்டேன். அந்த வெப்சைட் நேமுக்கும் www-க்கும் இடையில அகைன் 2 டாட்ஸ் 3 டாட்ஸ் அந்த மாதிரி கண்டினியூஸா எனக்கு இருந்தாலும் வேலிட்னு வரும்லண்ணா. நீ செக் பண்ணி நீ ஓகே 2 டாட்டுக்கு நடுவுல எம்டியா வரது வந்து செக் பண்ணணும்னா நீ செக் பண்ணி பாரு. அது லூப் யூஸ் பண்ணிக்க. ஓகே. அதாவது நீ கேட்குற சினாரியோ வந்து என்னன்னா யூஆர்எல்ல https://www இத்தனை டாட் வைக்கிறேன், காம் வைக்கிறேன். இது கரெக்டா கேக்குறேன். கூகுளும் போட்றேன்னா அந்த .com. சரி ஓகே. கூகுளும் போட்ற இந்த மாதிரி. ஓகே. சோ இதுக்கு நீ ஃபார் லூப் யூஸ் பண்ணனும்.
நீ அதை யூஸ் பண்ணிக்க. சரியா? ஹிண்ட். ஓகேண்ணா. சரி, வேற யாருக்காவது கொஸ்டின்? ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கேளுங்க. நீங்க கேட்குற கொஸ்டினை வச்சு நான் இங்க சால்வ் பண்ணலாமா, ஹோம்ஒர்க் கொடுக்கலாமான்னு நான் யோசிக்கிறேன். எனி கொஸ்டின்ஸ்? எஸ் பிரியா. நம்ம 19th லைன்ல வந்து ஸ்பிட் பை டாட் வச்சு கம்பேர் பண்றோம் ஸ்டார்ட் வித்னு. அது நம்ம யூஆர்எல் பண்ணக்கூடாதுன்னா டைரக்டா யூஆர்எல் வச்சே ஸ்டார்ட் வித்னு பண்ணக்கூடாதா? பண்ணலாம். ஏன்னா டாட்டா வச்சு ஸ்ப்ளிட் பண்றோம் அப்படின்றப்போ நான் இதை வச்சும் கம்பேர் பண்ணலாம், டைரக்டா யூஆர்எல் வச்சும் கம்பேர் பண்ணலாம். ரெண்டும் ஒண்ணு தானே. டைரக்டா யூஆர்எல் வச்சே பண்ணலாம், தப்பே கிடையாது. தப்பே கிடையாது. வெரி குட். போன கிளாஸ்ல இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நீ கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா டாட்டை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி இதுல ஸ்டார்ட் ஆகுதான்னு நான் அந்த ஸ்ப்ளிட் பண்ண வேர்டை வச்சு செக் பண்றதுக்கு பதிலாக ஐ கேன் டைரக்ட்லி செக் யூசிங் த யூஆர்எல். நீங்க டைரக்டா நான் யூஆர்எல் டாட் ஸ்டார்ட்ஸ் வித்னே போடலாம், தப்பே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்க, இது தப்பே கிடையாது. ஓகேவா? ஃபைன். I'm going to stop recording.